மீண்டும் எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை திறன் அடிப்படையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2024 ஜூலை மாதம் 9ஆம் தேதி 2024 ஆண்டு கலந்துரையாடலின் 2ஆம் பாகத்தில் சந்திக்கிறோம். இன்றைய 2ஆம் பாக கலந்துரையாடல் என்பது நிதி ஒழுங்கு விதிகள் அத்தியாயம் 3 நிதி முகாமையும் வகை கூறும் பொறுப்பும் என்பது தொடர்பாக நான் பல தடவை மீள பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை வழி வரைபடம், ரோட் மேப் என்று சொல்லி. இவ்வளவும் பார்த்தால் நீங்கள் அத்தியாயம் 3 பார்த்து முடித்த மாதிரி. ஏன்னா உங்களுக்கு அந்த விடயங்கள் தெரியும். அந்த விடயங்களை பரீட்சையில் வரக்கூடிய வினாக்களுக்கு எவ்வாறு நாங்கள் விடையாக வழங்க வேண்டும் என்பது பற்றியும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நாங்கள் எங்கே நிற்கிறோம், எங்கே போகிறோம், எங்களுடைய பயணப்பாதை எது என்பதை பற்றி ஒரு தடவை பேசிட்டு, அந்த பேசுகிற விடயத்தை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு, எனக்கும் இது அவ்வளவு பரிச்சயம் இல்லாத பகுதி, உங்களுக்கு சில பேருக்கு கொஞ்சம் கூட பரிச்சயம் இருக்கலாம். எல்லோரும் நாங்கள் ஒரே மட்டத்துக்கு வாரதுக்கு தான் இந்த ஆரம்ப கலந்துரையாடல். எனக்கு தெரிஞ்சது உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அளவில் தெரிந்தது எல்லாவற்றையும் ஒரே அளவுக்கு கொண்டு வருவதற்காக இந்த பகுதியை பேச போகிறோம். சரிதானே? அதுக்காக பேசுகிறதுல தவறு இருக்காது. நான் அவையடக்கம் என்கிற பேரில் நான் பிள்ளையாக படிப்பிக்கிறேன் என்று சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதை சரியாக சொல்லுவோம். சரிதானே? அதில் இருக்கக்கூடிய சில மேலதிகமான விடயங்கள், அது சார்ந்த ஒரு நிபுணத்துவ அறிவு சில வேளைகள் எங்கள்கிட்ட முதல் கலந்துரையாடலில் வராது. 2ஆம் கலந்துரையாடலில் எங்களோட பரீட்சைக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் அந்த பகுதியை பார்த்து விடலாம். சரி, இந்த நிதி முகாமையும் வகை கூறும் பொறுப்பும் என்பது பொது நிதி பரிபாலனம் அல்லது பொது நிதி நிர்வாகம் தொடர்பாக நாங்கள் பேச போகிறோம். இதுதான் அதனுடைய முதலாவது விடயமாக இருக்கு. எங்களுக்கு தெரியும், பொது நிதி தொடர்பான பூரணமான கட்டுப்பாடு பாராளுமன்றத்துக்கு உரியது. இதைத்தான் நாங்கள் நிதி ஒழுங்கு விதி 2 ஆரம்பிக்கிற போதே அதனுடைய முதலாவது கூட்டாக அல்லது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நிதி தொடர்பான ஏற்பாடுகளின் முதலாவது உறுப்புரையாக நாங்கள் பேசிய விடயம் இதுதான். பாராளுமன்றம் பொது நிதி மீதான பூரண கட்டுப்பாட்டை கொண்டது, அது எவ்வகையிலானது என்பதை பற்றி நாங்கள் அழகாக பேசியிருக்கிறோம். இந்த பகுதியை நான் ஒருபோதும் மீட்டல் செய்ய போவது கிடையாது. நேர விரயம் செய்ய எனக்கு விருப்பம். 2வது நிதியமைச்சர். இந்த நிதியமைச்சர் எப்படி இருக்க போகிறார் என்றால், பொது நிதி தொடர்பாக பூரண அதிகாரம் கொண்ட பாராளுமன்றம் பொது நிதியை முகாமை செய்வதற்காக பொது நிதி தொடர்பான பரிபாலனம் தொடர்பான பொறுப்பினை நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரிடம் இதை கையளித்திருக்குது. நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரிடம் இது கையளிக்கப்பட்டிருக்கிறது. நிதி அமைச்சரை பொறுத்தவரையில நிதி நிர்வாகம் தொடர்பாக அல்லது பொது நிதி பரிபாலனம் தொடர்பாக போதியதான ஒரு பொறிமுறையினை ஏற்படுத்துவது, பொது நிதியினை பரிபாலனம் செய்வது, பொது நிதி பரிபாலனம் தொடர்பாக பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறுவது, ஆண்டு மதிப்பீடுகளை பாராளுமன்றத்தின் அனுமதிக்காக சமர்ப்பிப்பது, பாராளுமன்றம் அனுமதித்த ஏற்பாடுகளுக்கான ஆணைச்சீட்டுக்களை வழங்குவது என அவருக்கு என்று சொல்லி ஒரு பெரிய அளவிலான பொறுப்பு இருக்குது. தன்னுடைய சார்பில் கடமையாற்றுவதற்காக திரைசேரியிலே பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் மற்றும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுடைய நியமனங்களை ஏற்படுத்தி கொள்வது, இவ்வாறு அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. பாராளுமன்றம் பொது நிதி தொடர்பான பூரண கட்டுப்பாட்டை கொண்டிருந்தாலும் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறுபவராக, வகை சொல்பவராக, பொது நிதி தொடர்பான பரிபாலனத்தை நடத்தி செல்பவராக, பொது நிதி தொடர்பான பரிபாலனத்தை மேற்கொள்வதற்கான நியமனங்களை ஏற்படுத்துபவராக, பொது நிதி பற்றிய விடயங்களை பாராளுமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வருபவராக நிதியமைச்சர் இருக்கிறார். அப்ப நிதியமைச்சருக்கும் இந்த பொது நிதிக்கும் என்ன விதமான பொறுப்பு இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் பேச வேண்டி இருக்கும். இது 2வது படிமுறை. முதல் பாராளுமன்றம், 2வது நிதியமைச்சர்.
சில வேளைகளில் பாராளுமன்றமும் நிதியமைச்சரும் செயற்படாத ஒரு சூழ்நிலை வருகின்ற வேளையிலேயும் பாராளுமன்றம் தொழிற்படுகின்ற போது எதிர்பாராத செலவு நிதியத்தை ஸ்தாபிக்கின்ற போதும் ஜனாதிபதியினுடைய பங்கு அங்க வந்து விடுகிறது. பாராளுமன்றம் ஒன்று தொழிற்படாத வேளைகளில் அரசியலமைப்பு சட்டத்தின் 153, 154 உறுப்புரைகளுக்கு அமைவாக பகிரங்க சேவைகளை நடத்தி செல்வதற்கான நிதியையும் பொது தேர்தலுக்கான நிதியையும் திரைசேரி விடுவிக்கும்படி, திரட்டு நிதியிலிருந்து விடுவிக்கும்படி அதிகாரம் அளிக்கின்ற அந்த வகிவாகம் ஜனாதிபதிக்குரியதாக இருக்கிறது. அதுபோல பாராளுமன்றம் ஒன்று தொழிற்படுகின்ற போதும் 149 அரசியலமைப்பின் உறுப்புரையின் கீழ் பாராளுமன்றத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து செலவினங்களை மேற்கொள்வதற்காக முற்பணம் வழங்கும் போது நிதியமைச்சர் ஜனாதிபதியினுடைய சம்மதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார் என்று பார்த்திருக்கிறோம். இந்த அளவோடு ஜனாதிபதியை பற்றியும் நாங்கள் நிறுத்திக் கொள்ளலாம். இதெல்லாம் விளக்கமா பார்க்க போறோம். இப்போ நான் சொல்லுகிறது எனக்கு விளங்கினதை உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். பிறகு நானும் நீங்களும் சேர்ந்து புத்தகம் வாசிக்கிற கட்டம் ஒன்று வரும். அப்ப வாசி. இதுக்கு பிறகு நிதியமைச்சர் சார்பாக நிதியமைச்சினுடைய செயலாளர் தான் நிதியமைச்சருடைய நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்த போகிறார். உண்மையில நிதியமைச்சின் செயலாளர் என்பதை விட அவர் திரைசேரியின் செயலாளர் என்பதாகவே நாங்கள் பேசிக்கொள்ளலாம். திரைசேரி அடுத்த இடத்துக்கு வரப்போகுது. பாராளுமன்றம் அடுத்தது நிதியமைச்சர், நிதியமைச்சருக்கு அடுத்ததாக திரைசேரி இருக்க போகுது. இந்த திரைசேரிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த திரைசேரி என்கிறது வகுப்பில் இருக்கிற மானிட்டர் மாதிரி. பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படித்த காலத்தில் வகுப்பில் ஒரு மானிட்டர் இருப்பார் தானே, சரிதானே? அவர் வகுப்பில் இருக்கிற மாணவர்களில் ஒருவர், ஆனால் அந்த மாணவர்களுக்கு மேலானவர். 2 ரோல் அவருக்கு இருக்கும். அவர் படிக்க வேணும், ஹோம்ஒர்க் செய்ய வேணும், நோட்ஸ் எழுத வேணும், புத்தகம் வாசிக்க வேணும், எல்லாம் செய்ய வேணும். ஆனால் அவர் ஒரு மாணவராக இருக்கிறார் என்கிற அடிப்படையில் அதை செய்வார். ஆனால் ஒரு மானிட்டராக அந்த மாணவர்களுக்கு இல்லாத அந்த மாணவர்களை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் இருக்கு. அதுபோல இந்த திரைசேரியும் அரசாங்கத்திட்ட காணப்படக்கூடிய பல நூற்றுக்கணக்கான திணைக்களங்களில் ஒரு திணைக்களம் என்கிற அடிப்படையில் ஒரு திணைக்களமாக திரைசேரி ஆற்றுகிற கடமையும் இருக்குது. வகுப்பில் உள்ள ஒரு மாணவனாக அந்த மாணவ தலைவர் ஆற்றுகிற கடமை ஒன்று இருக்குது. மாணவ தலைவராக அவர் ஆற்றுகிற கடமை ஒன்று இருக்குது. அதுபோல திரைசேரி பொது நிதி மீதான கட்டுப்பாடுகளை பிரயோகிக்கிற போது அமைச்சுக்களுக்கெல்லாம் மேலே, திணைக்களங்களுக்கெல்லாம் மேலே, சரிதானே? அமைச்சுக்களுக்கு மேலே, திணைக்களங்களுக்கு மேலே எல்லா அமைச்சுக்களும் திரைசேரியின் பரிபாலனத்துக்கு உட்பட்டவை. இந்த அமைச்சுக்கள் திணைக்களங்களை எல்லாம் வகுப்பில் இருக்கிற பிள்ளைகள் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா திரைசேரி மானிட்டர், சரிதானே? அப்ப திரைசேரியின் வகிபாகம் என்ன? பொது நிதி நிர்வாகத்தின் மீது அல்லது பகிரங்க நிதி கட்டுப்பாட்டினை திரைசேரி எவ்வாறு மேற்கொள்கிறது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அதே திரைசேரி வகுப்பில் உள்ள ஒரு மாணவனாக திணைக்களம் ஒன்றாக திரைசேரி எவ்வாறு செயற்படுகிறது என்று சொல்லி பார்க்க வேண்டும். அது 2 வேறு நிதி ஒழுங்கு விதிகளில் அந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்குது, நாங்கள் பார்த்தோம். அப்ப இது 3ஆவதாக சொல்லப்படுது. இப்போ உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றம் அதிகாரத்தை கொண்டிருக்குது. பாராளுமன்றம் தன்னுடைய சார்பாக நிதி நடவடிக்கைகளை பரிபாலனம் செய்வதற்காக நிதியமைச்சரை நியமிச்சிருக்குது. நிதியமைச்சருடைய கருமங்கள் அனைத்தையும் முன்கொண்டு செல்வதாக நிதியமைச்சர் சொல்றது, நிதியமைச்சர் நினைக்கிறது, நிதியமைச்சர் செய்ய வேண்டியதை செய்கிற ஒன்றாக திரைசேரி இருக்குது. நிதியமைச்சரும் திரைசேரியுமாக சேர்ந்து, அதாவது திரைசேரியினுடைய அனுசரணையோடு அல்லது அதனுடைய பங்கேற்போடு நிதியமைச்சர் தானே எல்லா விதமான நிதி சார்ந்த கடமைகளையும் செய்ய முடியாது என்பதன் காரணமாக நிதி சார்ந்த கடமைகளை பொறுப்பளிக்கிறார். அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சுக்களின் செயலாளர்கள், இராஜாங்க அமைச்சுக்களின் செயலாளர்கள், அமைச்சு ஒன்றின் கீழ் வராத
விசேட செலவின அலகுகள் திணைக்களங்களின் தலைவர்கள். அமைச்சு ஒன்றின் கீழ் வராத விசேட செலவின அலகுகள் மற்றும் திணைக்களங்கள், அமைச்சு ஒன்றின் கீழ் வராத திணைக்களங்கள் ஆகியவற்றின் தலைவர்களை அமைச்சின் செயலாளர்கள், அதாவது அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சின் செயலாளர்கள், இராஜாங்க அமைச்சின் செயலாளர்கள், அமைச்சு ஒன்றின் கீழ் வராத திணைக்களங்கள் விசேட அலகுகளின் தலைவர்கள் ஆகியோரை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராகவும், திணைக்களங்களின் தலைவர்களை கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாகவும் நியமனம் செய்து அவர்களுக்கான கடமைகள் பொறுப்புகள் நிதியமைச்சரினால் வழங்கப்படுகிறது அல்லது திரைசேரியினால் ஏற்படுத்தப்படுகிறது. இப்போ நாங்கள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்றால் யார், அவருக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன என்று பேச வேண்டி இருக்கும். கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் பாராளுமன்றத்தினாலே அனுமதிக்கப்பட்ட ஏற்பாடுகளை அந்த நோக்கங்களுக்காக செலவு செய்கின்ற போது அவர் கணக்கீட்டு உத்தியோகத்தர் எனவும், பாராளுமன்றத்தினால் தீர்மானிக்கப்பட்ட அல்லது மதிப்பீடு செய்யப்பட்ட அரசுக்கான வருமதிகள், வருமானங்கள், அரசுரைகளை பெற்றுக் கொடுக்கும் போது அவர் அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தராகவும் அவருக்கு 2 வேடங்கள் இருக்கும். ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தரை செலவின கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்று சொல்கிறீர்கள், அது அமங்கலமா இருக்குன்னு நாங்கள் கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்றே சொல்லுவோம். அது பாராளுமன்றத்தினால அனுமதிக்கப்பட்ட ஏற்பாடுகளை செலவு செய்து பாராளுமன்றம் எந்த நோக்கங்களை அடைவதற்காக அந்த ஏற்பாடுகளை செய்ததோ அந்த ஏற்பாடுகளை அடையும் பொருட்டு தரவமாற்றுகின்ற போது அவர் கணக்கீட்டு உத்தியோகத்தர் எனவும், பாராளுமன்றத்தினால் எதிர்வரும் ஆண்டில் பெற தீர்மானிக்கப்பட்ட அல்லது திட்டமிடப்பட்ட மதிப்பீடு செய்யப்பட்ட அரசுரைகளை பெற்றுக் கொடுக்கும் போது அவர் அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தர் எனவும் 2 விதமான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள். செலவின கணக்கீட்டு உத்தியோகத்தர் ரகசியமா செலவினத்தை பிரேக்கப் பண்ணுவோம் அல்லது பிரேக்கெட்டுக்குள்ள போடுவோம், கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்று எழுதுவோம். அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தர் அல்லது வருமான கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்று இன்னொரு ஆள் இருக்கிறார். அவரை பற்றியும் கதை. நாங்கள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்பவர் யார்? அவர் நிதி அமைச்சருக்கு எவ்விடயங்களில் பொறுப்பு கூற வேண்டியவராக இருப்பார் என்று பார்ப்போம். அடுத்தது கணக்கீட்டு உத்தியோகத்தர். திரைசேரியால வேறு வகையிலே ஏற்பாடு எதுவும் செய்யப்பட்டிருக்காத நிலைமையில பொதுவாக திணைக்கள தலைவர்கள் தான் அந்தந்த திணைக்களங்களின் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக இருப்பார்கள். திரைசேரி வேறு வகையில் ஏற்பாடு செய்தால் அது வேறு. ஆனால் பொதுவாக திரைசேரி வேறு வகையில் ஏற்பாடு செய்யாத போது அந்தந்த திணைக்களத்தின் தலைவர்கள் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாக இருக்கிறார்கள். கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரின் கீழ் பணியாற்றுபவர்களாகவும், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு பொறுப்பு கூறல், வகை சொல்லல், கடப்பாடு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அப்ப கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்பு கூறல் அல்லது வகை சொல்லல், கடப்பாடு எவற்றை உள்ளடக்கி இருக்கிறது அல்லது அவருடைய நிதி பரிபாலனம் சார்ந்த வகிபாகம் என்ன என்று கேட்டால், நாங்கள் அழகாக எழுதுறதுக்கு நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் முன்னுக்கு வாசிச்சுட்டு வந்தாலும் நல்லது. அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தர் திரைசேரியில் இருக்கக்கூடிய பொருளாதார விவகாரங்கள் மற்றும் அரசுரைகள் திணைக்களம், பிஸ்கால் டிபார்ட்மெண்ட் என்று சொல்றது. பொருளாதார விவகாரங்கள் மற்றும் அரசுரை திணைக்களம். அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் யார் என்று சொல்லி ஒரு நிரல்படுத்தி வெளியிடும். அது தனியாக இருப்பார்கள் அல்ல. சில வேளைகளில் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களே வருமானத்தை சேகரிக்கும் போது, கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் அந்த திணைக்களத்தினுடைய தலைவர்களே வருமானத்தை சேகரிக்கும் போது அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாகவும் தொழிற்படலாம். அல்ல அதற்கென தனியாகவும் இருக்கலாம். அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய வருமானங்கள், அந்த வருமான தலைப்புகள் அல்லது அதனுடைய இனங்கள், உப இனங்கள் என வகைப்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு இருக்கக்கூடிய அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள்
பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு தான் இவர்களும் இருக்க போகினும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு வகை சொல்லும் அல்லது பொறுப்பு கூறும் விடயங்கள் இவை என்று நாங்கள் படிக்க வேண்டும். இப்போ நான் அந்த வருகிற அந்த படிமுறையை நீங்கள் விளங்கிக் கொள்றீங்கன்னு நினைக்கிறேன். பாராளுமன்றத்தில் தொடங்கி நிதியமைச்சருக்கு வந்து, நிதியமைச்சர்லேருந்து திரைசேரிக்கு வந்து, நிதியமைச்சரும் திரைசேரியும் கூட்டு சேர்ந்து ஏற்பாடு செய்கின்ற பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் நியமனங்கள் என்கிற இடத்துல நாம் வந்து நிற்கிறோம். இப்ப கணக்கீட்டு உத்தியோகத்தர் தன்னுடைய செலவின கடமைகளை தனியாக செய்ய மாட்டார். அவருக்கு நிதியமைச்சரால கையளிக்கப்பட்டிருக்கிற அல்லது திரைசேரியினால வகுத்தொதுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய மேற்பார்வையின் கீழ் கணக்கீட்டு உத்தியோகத்தர் தன்னுடைய செலவின கடமைகளை செய்ய வேண்டி இருக்கும். செலவின கடமைகளை செய்தல் என்பதை நாங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்ளுகிறோம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். பாராளுமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்ட ஏற்பாடுகளை பாராளுமன்றம் எந்த இலக்குகளை அடைவதற்காக அந்த ஏற்பாடுகளை செய்ததோ அந்த இலக்குகளை அடையும் வகையில் நிதியினை பயன்படுத்துதல், அது தொடர்பாக அறிக்கையிடுதல் என்பது அவருடைய கடமையாக இருக்கும். இதுதான் செலவின கடமை என்று சொல்லி சொன்னார். சுருக்கமாக சொன்னால் பாராளுமன்றம் ஒதுக்கின காசை, ஒதுக்கின என்ற வார்த்தையை பயன்படுத்தி எனக்கு விருப்பமில்லை, ஏற்பாடு செய்த தொகைகளை பாராளுமன்றம் எந்த நோக்கத்தை அடையும் பொருட்டு அந்த நிதி ஏற்பாட்டை செய்ததோ அந்த நோக்கத்தை அடையும் விதமாக செயற்பட்டு காலம், தரம், அளவு போன்றவை மாறுபடாமல் உயர்ந்தபட்ச நேர்மையோடும் சிக்கனத்தோடும் கருமமாற்றுகிறவராக அவர் இருக்க போகிறார். நாங்கள் பின்னகாலகா பார்ப்போம். அப்ப அந்த கணக்கீட்டு உத்தியோகத்தர் தன்னுடைய செலவின கடமைகளை தானே தனித்து செய்ய மாட்டார். பாராளுமன்றத்தினால ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நிதியை சார்ந்து குறித்த கருத்திட்டங்களை அல்ல குறித்த வேலைகளை செய்வதற்கான அனுமதி அளித்தல், இரண்டாவது செய்யப்பட்டவற்றுக்கான கொடுப்பனவை அங்கீகாரம் செய்தல். செய்யப்பட்ட வேலைகள் அளவிலும் தரத்திலும் வகுக்கப்பட்ட கால நியதிக்குள்ளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எனவும் அதற்கான நிதி ஏற்பாட்டில் இருந்து அதனை வழங்க முடியும் எனவும் அத்தாட்சிப்படுத்துதல். நான்காவது குறித்த ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கையினால் அனுமதி அளிக்கப்பட்ட நபருக்கு அங்கீகாரமும் அத்தாட்சிப்படுத்தலும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொகையினை வழங்குகின்ற செயற்பாடு கொடுப்பனவு செய்தல். 4 விதமா சுருக்கமா கதைப்பமே, இது எல்லாம் விளங்காத மாதிரி கிடந்தா. செய்யடா வேலை என்று சொன்னால் அனுமதி அளித்தல், செய்த வேலைக்கு குடு காசு என்று சொன்னால் அங்கீகாரம் அளித்தல், வேலையை சரியா செய்திருக்கிறார் அதுக்கு காசும் இருக்குது என்று கையெழுத்து போட்டா அத்தாட்சிப்படுத்தல், உரிய ஆளுக்கு உரிய தொகை போகுது, கொடுத்ததெல்லாம் பிடிக்க வேண்டியதெல்லாம் பிடிச்சாச்சுது என்று சொன்னா கொடுப்பனவு செய்தல். இந்த 4 விதமான அனுமதி அளித்தல், அங்கீகாரம் அளித்தல், அத்தாட்சிப்படுத்தல் அல்லது சான்றுறுதிப்படுத்தல், கொடுப்பனவு செய்தல் என்கிற 4 துண்டாக ஒரு செலவின கடமை உடைக்கப்பட்டு வெவ்வேறு உத்தியோகத்தர்களிடம் கையளிக்கப்படுகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட அலுவலர்களிடம் கையளிக்கப்படுகிறது. இதுக்கு பேர் இன்டர்னல் செக், அகச்சவை என்று சொல்லுவோம் தமிழ்ல. ஒரு கர்மம் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களால் புரியப்படுகின்ற அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களால் வகை கூறும், கணக்களிக்கும், பொறுப்பு கூறும் வகிபாகம் கொண்டிருந்தால் அதை நாங்கள் இன்டர்னல் செக், அகச்சவை என்று சொல்லுவோம். அப்போ ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தர் தன்னுடைய செலவின கடமைகளை ஒன்றுக்கும் மேற்பட்ட அலுவலர்களிடம் 4 துண்டா பிரித்து கொடுக்கிறேன். எப்படி பிரித்து கொடுக்கணும் என்று சொல்லி நிதி ஒழுங்கு விதியில சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சா 135 சொல்லி எவ்வாறு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தர், செய்வேலையே என்று சொல்லுகிறவர் இருக்கிறார். அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தர் கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு எந்த விடயங்களில் எல்லாம்
பொறுப்பு கூற வேண்டியவராக வகை சொல்ல வேண்டியவராக இருக்கிறார் என்று 136 சொல்லு. அனுமதி அளித்தல் என்றால் என்ன? அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தர் கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு எப்படியெல்லாம் வகை சொல்ல வேண்டும் என்று சொல்லி 136 சொல்லுது. கேள்வி அதுதான். அதுக்குள்ள கேட்டால் அதைத்தான் கேட்க. அங்கீகாரம் அளித்தல். அங்கீகாரம் அளிக்கிற உத்தியோகத்தர், அதாவது நிறைவேற்றப்பட்ட வேலைக்கு காசத்தாரங்கோ ஒன்று கேட்கல, குடும்போ காசை என்று சொல்லுகிறவர் அங்கீகாரம் அளிக்கிறவர். அவர் தந்த வேலையை செய்யக்கு என்னென்னலாம் பார்க்கணும் அல்லது தான் செய்த வேலை தொடர்பில் கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு எதுக்கெல்லாம் பொறுப்பு சொல்ல வேண்டி இருப்பார். 137 வாசம். அத்தாட்சிப்படுத்துதல். அத்தாட்சிப்படுத்தலண்டா என்ன? அத்தாட்சிப்படுத்துவது என்னென்ன விஷயங்களை பார்க்க வேணும். கொடுப்பனவு செய்தல் எதுல இருக்கு? 139 வரைக்கும் நாங்கள் பார்ப்போம். அதை விட இந்த காசோலைகளில் கையொப்பம் வைக்கிறது 141. முதலாவது கையெழுத்து வைக்கிறவர், ரெண்டாவது கையெழுத்து வைக்கிறவர். முதலாவது கையெழுத்து வைக்கிறவர் இடப்பக்கம் வைக்கணுமோ வலப்பக்கம் வைக்கணுமோ, ரெண்டாவது அல்லது மேலே வைக்கணுமோ கீழே வைக்கணுமோ, ரெண்டாவது கையெழுத்து வைக்கிறவர் என்னத்துக்கெல்லாம் பொறுப்பு? காசோலைகளில் கையொப்பமிடுபவர் முதலாவது கையொப்பம் வைக்கிறவர் என்னத்துக்கெல்லாம் பொறுப்பு? ரெண்டாவது கையொப்பம் வைக்கிறவர் என்னத்துக்கெல்லாம் பொறுப்பு? முதலாவது கையொப்பம் வைக்கிறவர் தான் கொடுப்பனவு உத்தியோகத்தர். இரண்டாவது கையொப்பம் வைக்கிறவர் என்னெல்லாம் பார்க்கணும்? முதலாவது கையெழுத்து வைக்கணும் என்றதிலேயே எங்களுக்கு இன்னும் கிளியர் இல்லை. சரிதானே? நாங்கள் எஃப்ஏ வச்ச பிறகுதான் நாங்கள் வெப்பம் என்று நிற்கிறார்கள் இருக்கிறோம். நாங்கள் முதலாவது கையொப்பம் வைக்கிறோம், நான் வச்ச முடியதான் எஃப்ஏ வைக்கணும் அல்லது ஏ வைக்கணும். ரெண்டாவது கையொப்பம் வைப்பவர் ரெண்டாவதாக தான் வைக்கணும். இப்படி எல்லாம் இருக்கு. பிறகு நான் இடப்பக்கம் வைக்க மாட்டேன், அவர் தான் இடப்பக்கம் வைக்கணும், நான் வலப்பக்கம் வைக்கணும், இப்படி எல்லாம் இருக்கு. அதை விடுவோம். நாங்கள் இதுக்குள்ள நிற்போம். எங்களுடைய வழிவரைவிடத்தில் நாங்கள் ரோட்டை விட்டு வாங்கி போன வேண்டாம், ரோட் மேப் பிழைச்சிப்போம். இப்போதைக்கு கணக்கீட்டு உத்தியோகத்தை தன்னுடைய செலவின கடமைகளை கையளிப்பது தொடர்பாக 4 பிரிவாக அது செயற்பட போகுது. அந்த 4 பிரிவிலையும் என்னென்ன நடக்குது படிக்கவும். இதுக்கு பிறகு அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தர் அரசாங்கத்தினால தீர்மானிக்கப்பட்ட அல்லது அரசாங்கத்தினால திட்டமிடப்பட்ட அரசுரைகளை மதிப்பீடு செய்தல், சேகரித்தல், ஏற்றல் என்கிற 3 துண்டங்களாக்கி அவர் தன்னுடைய கடமைகளை கையளிக்கிறார். யாரிடமிருந்து அல்லது எந்த நிறுவனத்திடமிருந்து எவ்வாறான தொகைகள் எக்காலத்தில் பெறப்பட வேண்டும் என்பதை பட்டியலிடுவது மதிப்பீடு செய்தல் எனவும், அவ்வாறு பட்டியலிடப்பட்ட தொகைகளை உரியவர்களிடமிருந்து உரிய காலத்தில் அறவீடு செய்து கொள்ளுதல் அல்லது தேறச் செய்தல் சேகரித்தல் எனவும், அவ்வாறு பெறப்பட்ட தொகைகளை அரசாங்க நிதியில் சேர்த்தல், அது தொடர்பான கணக்கீடுகளை பேணுதல், ஏற்றல் எனவும் 3 பிரிவாகும். அந்த 3ஐயும் செய்கிற உத்தியோகத்தர் அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு என்னென்ன விடயங்களில் வகை கூற வேணும் அல்லது பொறுப்பு சொல்ல வேணும் என்று படித்தால் அந்த பகுதி முடிஞ்சது. அதுக்குள்ள நுணுக்கம் எல்லாம் இருக்குது. நாங்கள் எங்களுடைய எக்ஸாமுக்கு படிக்கிறது டிவி எக்ஸாமுக்கு படிக்கிறதா இல்லை. அந்த நுணுக்கம் என்ன என்று பார்ப்போம். இவ்வளவு பேரும் செய்கிற கருமம் இருக்குது தானே. எங்க தொடங்கி பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்ல தொடங்கி இந்த கடைசியா வருகிற அனுமதி அளித்தல், அங்கீகாரம் அளித்தல், அட்டாட்சிப்படுத்தல், கொடுப்பனவு செய்தல், காசோலையில கையொப்பம் வைக்கிறது, வவுச்சர்ல கையெழுத்து வைக்கிறது, வவுச்சர் அடிக்கட்டையில என்ன செக் அடிக்கட்டையில காசோலையின் அடிதல்ல கையெழுத்து வைக்கிறதுன்னு சொல்லி இப்படி எல்லாம் இருக்குத்தானே. இந்த விடயங்கள் தொடர்பாகவும் அதுபோல அரசின் வருமானங்கள் அரசுரைகளை பெறுவது தொடர்பாகவும் இருக்கக்கூடிய எல்லா நடவடிக்கையும் சரியா நடக்குதோ என்று பார்க்கறதுக்கு நாங்கள் 3 பேரை வச்சிருக்கோம், சும்மா இல்லை. சரிதானே? முதலாவது உள்ளக கணக்காய்வு, இன்டர்னல் ஆடிட். உள்ளக கணக்காய்வு யார்? உள்ளக கணக்காய்வாளர் முதல் ஏன் என்ன நோக்கங்களுக்காக உள்ளக கணக்காய்வாளரை வைத்திருக்கிறோம்? 3 பிரதானமான நோக்கங்களுக்காக உள்ளக கணக்காய்வு வச்சிருக்கப்பட்டிருக்கு. நான் கொஞ்சம் எளிமையாக சும்மா சொல்லிக்கொண்டு போகிறேன். இப்போ எதுவும் நாங்கள் வாசிக்க இல்லை, படிக்க இல்லை, சும்மா கதைக்கிறோம். நான் சொன்னது போல நாங்கள் போக போகிற பாதையை பற்றி கதைக்கிறோம், அவ்வளோதான்.
உள்ளக கணக்காய்வு அலகு ஒன்று நிறுவப்படுவதனுடைய நோக்கம் என்ன? சரிதானே? ஒரு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களும் அவர்களுக்கு வகுத்தளிக்கப்பட்ட கடமைகளை செவ்வனே செய்வதற்காக, அவர்கள் சரியாக செய்கிறார்களா என்று அவர்களை வழிப்படுத்துவதற்காக அல்லது அவர்களை வழிகாட்டுவதற்காக, செவ்வனே செய்வதற்காக உள்ளக கணக்காய்வு கூறு நிறுவிக்கொள்ளப்படுகிறது. இதை தவிர திரைசேரியின் பணிப்பு இருக்கிறது. தனது மேற்பார்வையின் பல திணைக்களங்களை கொண்ட அமைச்சுக்கள், பண்டகசாலைகள், உப அலுவலகங்கள், நிறுவனங்கள் போன்றவற்றை கொண்ட திணைக்களங்கள், அபிவிருத்தி பணிகள், கருத்திட்டங்களை முன்னெடுக்கின்ற திணைக்களங்கள், இவ்வாறானவர்கள் எல்லாம் கட்டாயமாக உள்ளக கணக்காய்வு அலகு ஒன்றினை கொண்டிருக்க வேண்டும் எனவும் திரைசேரியினுடைய ஏற்பாடு இருக்குது. அப்ப திரைசேரியின் ஏற்பாடு கருதியும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் தங்களுடைய கடமைகளை செவ்வனே செய்வதை கருத்தில் கொண்டும் உள்ளக கணக்காய்வு அலகுகளை நிறுவிக்கொள்ளுகிறார்கள். ஒரு விளக்கத்துக்காக சொல்லுவோம், இதை விட செம்மையாக நாங்கள் பார்ப்போம். இந்த உள்ளக கணக்காய்வு கூற நிறுவிக்கொள்வதனாலே அவர்கள் அடைய எதிர்பார்க்கிற இலக்குகள் 3 இலக்கு இருக்குது. அந்த 3 இலக்கையும் தான் எப்போதும் கேட்கிறார்கள். அந்த 3ம் தெளிவாக இருந்தால் சரிதானே? என்ன நோக்கங்களுக்காகவே நிறுவிக்கொள்ளப்படுகிறது என்று கேட்டால், முதலாவது இந்த அமைச்சுக்கள், திணைக்களங்கள், நிறுவனங்கள் என்பவற்றில் ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம், உள்ளக கட்டுப்பாட்டு பொறிமுறை என்று சொல்லுவோம். இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம், உள்ளக கட்டுப்பாட்டு பொறிமுறை ஒன்று கோட்பாட்டு ரீதியாகவும் தொழிற்பாட்டு ரீதியாகவும் பலமாக இருக்கிறதா என்பதை ஆய்ந்தறிவது அதனுடைய முதல் நோக்கமாக இருக்கு. ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம் தியரட்டிக்கலாகவும் பிராக்டிக்கலாகவும், கோட்பாட்டு ரீதியாகவும் தொழிற்பாட்டு ரீதியாகவும் உறுதியானதாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அறிக்கையிடுவது உள்ளக கணக்காய்வினுடைய பிரதான நோக்கமாக இருக்கும். இரண்டாவது, இந்த அமைச்சுக்கள், திணைக்களங்களினால் மேற்கொள்ளப்படுகிற நிகழ்ச்சி திட்டங்கள், கருத்திட்டங்கள், அபிவிருத்தி செயற்பாடுகள் போன்றவை திட்டமிடப்பட்ட பட்டோலைக்கு அமைவாக நகர்கிறதா? பட்டோலை என்ற ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், சாட்டண்டு வச்சுக்கொள்வோமே எங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்ல. சரிதானே? திட்டமிடப்பட்ட பட்டோலைக்கு அமைவாக நகர்கிறதா? அதாவது அந்த சாட்டில் சொன்னபடி உரிய காலத்தில், உரிய அளவில், உரிய தரத்தில், உரிய மாதிரி உருக்களை கொண்டதாக, ஸ்பெக் என்று சொல்லுவீங்க, உரிய மாதிரி உருக்களுக்கு அமைவாக நடக்குதா என்பதை நிச்சயிப்பதில் திணைக்கள தலைவர்களுக்கு உதவுகிறது. இப்ப திணைக்கள தலைவர்களுக்கு ஒரு விஷயம் இருக்குந்தானே, நாங்கள் திட்டமிட்ட மாதிரி உரிய காலத்துல உரிய வேலையில் நடந்து கொண்டிருக்கா, நாங்கள் பிளான் பண்ண மாதிரியான குவாலிட்டியில நடக்குதா, குவான்டிட்டியில நடக்குதா, அந்த ஸ்பெக் சரியா என்பதை அவர்கள் தீர்மானிப்பதற்கு யார் உதவ வேணும்? உள்ளக கணக்காய் உதவ வேணும். அதனை நிச்சயிப்பதில் திணைக்கள தலைவர்களுக்கு உதவுவது உள்ளக கணக்காய்வின் 2வது நோக்கமாக இருக்கு. 3வது, இந்த அமைச்சுக்கள், திணைக்களங்களினால முன்னெடுக்கப்படுகின்ற கருத்திட்டங்கள், நிகழ்ச்சி திட்டங்கள், அபிவிருத்தி செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்துபவர்கள், அதனுடைய இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்ட், நடைமுறைப்படுத்துபவர்கள், அதன் முன்னேற்ற கண்காணிப்பாளர்கள், திணைக்கள தலைவர்கள் ஆகியோரின் ஒருங்கிணைப்பாளராக தொழிற்படுவது உள்ளக கணக்காய்வின் இன்னொரு நோக்கம். அந்த கருத்திட்டங்கள், நிகழ்ச்சி திட்டங்கள், அபிவிருத்தி செயற்பாடுகளின் நடைமுறைப்படுத்துபவர்கள் அல்லது அமுலாக்குனர்கள்
அதன் முன்னேற்ற கண்காணிப்பு குழு அல்லது முன்னேற்ற கண்காணிப்பாளர்கள், திணைக்கள தலைவர்கள் ஆகியோரை அவசியமான சந்தர்ப்பங்களில் ஒருங்கிணைப்பது உள்ளக கணக்காய்வின் நோக்கமாக இருக்கும். அப்போ இந்த உள்ளக கணக்காய்வை பற்றி நாங்கள் அழகா ஒரு விஷயம் பேசியாச்சு. இன்னும் கிடக்கு வடிவா பேசுவோம், வாசிப்போம், அது வேறு. அப்போ உள்ளக கணக்காய்வு எங்க வருது? பொது நிதி பரிபாலனம் தொடர்பாக மேலே சொல்லப்பட்டவர்கள் பாராளுமன்றத்தில் தொடங்கி கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாலும் அரசவை கணக்கீட்டு உத்தியோகத்தர்களாலும் கடமை கையளிப்பு செய்யப்பட்டவர்கள் வரையிலான ஒரு தொடர் சங்கிலி அங்க இருக்குது. அந்த தொடர் சங்கிலி சரியா ஓடுதோ என்று பார்க்கறதுக்கு முதலாவது ஆளாக, சரிதான், இந்த கம்யூனிட்டி போலீஸ் மாதிரி ரொம்ப திடீரெண்டு கிரிமினல் நடவடிக்கை எல்லாம் பார்க்காத ஒரு கம்யூனிட்டி போலீஸ் மாதிரி கொஞ்சம் கதைச்சு பேசி இணங்கி திருத்தம் சொல்லி செய்கிற மாதிரியாக ஒரு உள்ளக கணக்காய்வு அழகு கொண்டு இருக்குது. இதுக்கு பிறகு கணக்காய்வாளர் நாயகம் அல்லது கணக்காய்வாளர் அதிபதி பொது கணக்காய்வு என்று சொல்லி கொண்டு இருக்கு. இப்போ ஒரு கணக்காய்வாளர் அதிபதிக்கு என்ன அதிகாரம் இருக்குது? கணக்காய்வாளர் அதிபதி என்ன அதிகாரத்தை கொண்டிருக்கார்? கணக்காய்வாளர் அதிபதி என்றது யார்? சரிதானே, அவர் என்ன நடவடிக்கைகள் செய்கிறார்? இப்போ கணக்காய்வாளர் அதிபதியை பொறுத்தவரையில் அரச நிதியிலிருந்து பெறப்படுகிற எவர் நிதி பெற்றிருந்தார், அது அமைச்சுக்களாக இருக்கலாம், திணைக்களங்களாக இருக்கலாம், அல்லது மாகாண சபைகளாக இருக்கலாம், உள்ளூர் அதிகார சபைகளாக இருக்கலாம், கூட்டுத்தாபனங்கள் நியதி சட்ட சபைகளாக இருக்கலாம், யாராக இருந்தார், பொது நிதியை கையாளும் பகிரங்க அலுவலர்கள் எவராயினும், இந்த இடத்துல பகிரங்க அலுவலர் என்பதற்கான வரைவிலக்கணம் வேறு. இந்த இடத்துல தேர்தல் ஆணையாளர் சொல்லுகிறார், நான் பகிரங்க அலுவலர் அல்ல என்று சொல்லி. நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய அதிகாரங்களை பொதுச் சேவை ஆணைக்குழுவும் பொதுச் சேவை ஆணைக்குழுவினால் தத்துவம் அளிக்கப்பட்ட குழுவும் பொதுச் சேவை ஆணைக்குழுவினால் தத்துவம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கும் பிரயோகிக்க இயலாதவர்கள் என்கிற அடிப்படையில் நீங்கள் தாபன விதிக்கோவையில படிப்பீங்கள். இவர்கள் எல்லாம் பகிரங்க உத்தியோகத்தர்கள் அல்ல என்று சொல்லி. ஆனால் இந்த அத்தியாயத்துக்கு அந்த பகிரங்க உத்தியோகத்தர்கள் வேறு விதமாக இருப்பார்கள். இப்போதைக்கு நான் அதை சொல்லி குழப்பேன். அதை விட நீங்கள் எல்எல்பி, அட்டோர்னி அட் லா டீம் எல்லாம் இருக்குது, தேவையில்லாமல் கதைச்சு என்னுடைய அறிவீனத்தை நான் பறைசாற்ற விரும்பேன். இங்கே அமைச்சுக்கள், திணைக்களங்கள், மாகாண சபைகள், உள்ளூர் அதிகார சபைகள், அரச கூட்டு தாபனங்கள், நியதி சட்ட சபைகள், அரசின் முதலீட்டில் அல்லது அரசின் பங்கு முதலீட்டில் இயங்குகின்ற கம்பெனிகள் மீது அவற்றின் நிதி நடவடிக்கைகளை கண்காணிக்கிற அதிகாரம் கணக்காய்வாளர் நாயகத்துக்கு உண்டு. கணக்காய்வாளர் நாயகத்தை பற்றி கதை கேட்க நாங்கள் அதுக்கு ஒரு கைத்தடியாக கணக்காய்வு ஐய வினாக்கள் தொடர்பிலும் ஐய வினா பதிவேடு தொடர்பிலையும் ஒரு தடவை பேசி முடிச்சிடும். சரிதானே? இப்போ என்ன பிரச்சனைண்டா, கணக்காய்வாளர் அதிபதி அல்லது கணக்காய்வாளர் நாயகம் மேலே சொல்லப்பட்ட கணக்கீட்டு உத்தியோகத்தர்களால் வழங்கப்படுகிற ஒதுக்கீட்டு கணக்கையும் அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தர்களால் வழங்கப்படுகிற அரசரை திரட்டு கணக்கையும் ஆராய்ந்து பார்த்து அது தொடர்பிலே அவரிடம் எழுகிற கேள்விகளை எல்லாம் இவர்களிடம் கேட்டு, அப்போதும் அங்கு உரிய பிரமாணங்கள், மதியுரைகள் அவர்களால் பின்பற்றப்படவில்லை அல்லது பொது நிதி பரிபாலனம் தொடர்பான ஏற்பாடுகள் அவர்களால் மீறப்பட்டுள்ளது என்று இருக்கிற போது பாராளுமன்றத்துக்கு அறிக்கை கொடுப்பார். பாராளுமன்றத்துக்கு அறிக்கையை கொடுப்பார். பாராளுமன்றம் அந்த அறிக்கையை எடுத்து போட்டு யாருடையது என்று பார்க்கும். அமைச்சுக்கள், திணைக்களங்கள், மாகாண சபைகள், உள்ளூர் அதிகார சபைகள் சார்ந்ததாக இருந்தால் அரசாங்க கணக்கு குழுவை கூப்பிட்டு இந்த அருங்கோ பிரச்சனையாம் பாருங்கோ என்று கொடுத்துவிடும். அமைச்சுக்கள், திணைக்களங்கள், மாகாண சபைகள், உள்ளூர் அதிகார சபைகள் சார்ந்ததாக இருந்தால் கணக்காய்வாளர் நாயகம் போட்டு கொடுத்த பகுதியை
கணக்காய்வாளத்துக்கு வேலை போட்டு கொடுக்குறது, ஒரு கணக்குக்கு மேலே சொல்லி கேட்குறாங்க இல்லைன்னா பாராளுமன்றத்துக்கு போட்டு கொடுத்துருவார். இந்த பாருங்கோ கொண்டோல்ல நிற்கிறாங்க இல்லை, பிரச்சனையாக கிடக்கு ஒருக்கா என்னென்று கேளுங்கொண்டு பாராளுமன்றத்தில் கொடுத்துருவார். பாராளுமன்ற தெரிவு குழுவினால வேணாம், அதில் வேணாம். பாராளுமன்றத்தில் ஒரு கமிட்டி இருக்குது, அரசாங்க கணக்கு குழு, கோப்பா என்று பெருமையாக அழைக்கப்படும், கமிட்டி ஆஃப் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ். கோப்பா யாரையெல்லாம் கூப்பிடும்? அமைச்சு, திணைக்களம், மாகாண சபை, உள்ளூர் அதிகார சபை சார்ந்தவர்கள் உரிய நிதி நடைமுறைகளை பின்பற்றி ஒழுகாதமை காரணமாக எழுந்த தவறுகளை கூப்பிட்டு விசாரிக்கும். பாருங்கொண்டு நிற்க வச்சு கேள்வி கேட்கும். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரும் கணக்கீட்டு உத்தியோகத்தரும் கேவலப்பட்டு போய் கைகட்டி நின்று பதில் சொல்ல வேண்டிய மனுஷனை மதிச்சு கேள்வி கேட்க மாட்டான். அரசாங்க கூட்டு தாபனங்கள், நியதி சட்ட சபைகள், அரசின் முதலீட்டிலான கம்பெனிகள், அரசின் பெரும்பான்மை முதலீட்டின் கீழ் செயற்படுகிற நிறுவனங்கள், முற்பண கணக்கு முயற்சிகள் என்று சொல்லி இருக்கக்கூடிய வகைகள் சார்ந்திருந்தால், முற்பண கணக்கு முயற்சி என்றது எல்லாம் அதுக்குள்ள வராது. அரசு அலுவலர்களுக்கான முற்பண கணக்கு முயற்சிகள் கோப்பாக்களில் போயிடும். நான் ஒரு மேலோட்டமாக அதை சொல்லுகிறேன், சரிதானே? அதாவது அரசாங்கத்தினுடைய வணிக நோக்கிலான நிறுவனங்கள் என்று வச்சுக் கொள்ளுங்களேன். அரசாங்கத்தின் வணிக நோக்கிலான நிறுவனங்கள், பகிரங்க சேவை நோக்கிலான நிறுவனங்களை அரசாங்க கணக்கு குழுவும், வணிக நோக்கிலான நிறுவனங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு கேள்வி கேட்கிற பொறுப்பு அரசாங்க முயற்சிகள் பற்றிய குழு அல்லது அரசாங்கத்தின் பொது முயற்சிகள், பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு. அது கோப் என்று சொல்லப்படும், கமிட்டி ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ். இவர்கள்லாம் இறுதியானவர்கள், கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்கிற டீம். அவர்கள் யாரை கேள்வி கேட்பார்கள்? எவற்றின் மீதான அவர்களுடைய பரிசீலனை இருக்கும்? அவர்கள் யார்? எவ்வாறு தெரிவு செய்யப்படுகிறார்கள்? எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சரிதானே என்பது தொடர்பாகவும் பார்த்தால் 3வது அத்தியாயம் முடிஞ்சது. கிட்டத்தட்ட நிதி நடைமுறைகள், நிதி ஒழுங்கு விதிகளின் 3வது அத்தியாயம் நாங்கள் கதைச்சு முடிஞ்சது. இதுதான் எங்களுடைய வழிவரை வளம். பாராளுமன்றத்தில் தொடங்கி அரசாங்க கணக்கு குழு, பாராளுமன்ற அரசாங்க கணக்கு குழு, பாராளுமன்ற அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு ஆகியவற்றினுடைய வகிபாகம் வரையில் பேசினால் நிதி ஒழுங்கு விதி 124 தொடங்கி 155 வரையில், 156 நட்டம் பற்றிய பொறுப்பு எல்லாம் பேசிட்டோம். இருந்தாலும் பேசுவோம். சரி, 156 வரையில் இடையில சிலதில்லை, நடுவில் சில பக்கத்தை காணும் என்று சொல்லி இருக்கும். அவற்றை எல்லாம் தவிர்த்து கொண்டு பேசி முடிந்தால் 3வது அத்தியாயம் கிளியராகும். உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் போகட்டும். எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது, நான் ஒளிப்பதிவை நிப்பாட்டிய பிறகாக நீங்கள் பதில் சொல்லலாம். நீங்கள் வராதவர்கள் இந்த காணொலியை பார்த்த பிறகாக நீங்களாக சொல்ல வேண்டியது என்னென்னா, நான் சொன்னது விளங்கிச்சுதா அல்லது வேறு விதமாக சொல்ல வேணுமா? இந்த 3வது அத்தியாயம் கொண்டிருக்கக்கூடிய அந்த உள்ளீடு என்ன, இந்த கண்டென்ட் என்ன, சரிதானே? இன்கிரீடியன்ஸ் என்று சொல்லுவாங்க. அதுக்குள்ளே என்னென்ன சுவைச்சரக்குகள் எல்லாம் போட்டு பலகாரம் செய்து கிடக்கு என்றது உங்களுக்கு விளங்கிச்சுதா? அதை பற்றி கலந்துரையாடிட்டு நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். அதற்கு முன்பாக ஒளிப்பதிவை நிறைவு செய்து கொள்வோம்.